சரி சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அவரே வந்து கால் பண்ணார். எல்லாம் வந்துச்சு, சாப்பாடு வந்துச்சு. அவர் கையால் கொடுத்து சாப்பாடு போட்டு நாங்கள் சாப்பிட்டு. ஆமாம், அந்த அந்த மூமெண்ட்ஸ் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. வித்தின் ஃபியூ டேஸில் வந்து எனக்கு வந்து ஷூஸ் வாங்கி கொடுத்தாரு. நான் அது வந்து என் வாழ்க்கையில் அவ்வளோ ரேட்டில் நான் வாங்கினதே கிடையாது. ஜாராவில் வந்து காஸ்ட்லி ஷூஸ் வாங்கி கொடுத்தாரு. இட்ஸ் நியர்லி ஒரு 10,000 மேலே இருக்கும். அது இன்னும் வச்சுருக்கேன். அது இல்லாமல் ட்ராக்கு, ஜெர்சி, அப்புறம் வந்து ஹூடிஸ் அதெல்லாம் கொடுத்தாரு. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவர் ஏன் இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் மனசில் தோணியிருக்கு இவனுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு கலைஞனா ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணாலும் அவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது. சில ஆர்டிஸ்ட்லாம் அதெல்லாம் இல்லை. ஒரு நல்ல குடும்பமோ நல்ல லைஃபோ அவங்களாம் இல்லை. அவங்க அந்த மாதிரி இல்லாதப்போ அவங்க லைஃப் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இவருக்கு ஒரு நல்ல குடும்பத்தோடு வாழணும்னு ஆசைப்பட்றாரு. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. அவங்க கூட சேர்ந்து ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்றாரு. அந்த ஒரு நிகழ்வில் வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு இதாகும். நாங்கள் செட்டில் இருக்கிறப்போ இந்த ஆணி அடிக்கிறது, கத்துறது இது இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ லவுடாக அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அது ஊசி குத்துற மாதிரி இருக்குமா. இங்கே வந்து என்ன ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு தேர்தல் நடக்குது. ஏன்னா வந்து ஒரு சினிமாக்காரர் ஒருத்தர் வந்து தேர்தலுக்கு வராரு. இங்கிட்ட ஒரு டிஎம்கே ஒரு 2 கவர்மெண்ட்டும் போகுது. இதில் வந்து இவர் எது சொன்னாலுமே ஒரு தப்பான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும். அது மாதிரி இடத்துல வந்து போகிற டைமில் நம்ம போய் மைக்க நிட்டுறதோ இது நிட்டுறதோ வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அது வேற்றுமைகளை பற்றி நம்ம வந்து இப்போ ஒரு ஆணை ஒரு மாதிரி பார்க்குறது, பெண்ணை ஒரு மாதிரி, அந்த வேற்றுமைக்கு எதிரானவர் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலினி மேடமும் அவரும் வரப்போகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ அவர் காரில் இறங்கி அவரை திறந்து விட்டு கையை பிடிச்சி வெளில விடுவாங்க. இது வந்து எல்லா ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃபுக்கு பண்ணுவாங்கலாம் கிடையாது. அவர் இன்னமும் ஒரு பொதுவெளியில் ஒரு ஆக்டர் இவ்வளோ பெரிய ஆக்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.